வணக்கம். வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி முருங்கைக்கீரை சாம்பார் செய்ய போகிறேன். அதனால் முருங்கைக்கீரையை வேக வச்சுருக்கிறேங்க. இதில் முருங்கைக்கீரை, அப்புறம் துவரம்பருப்பு, இங்கே வருங்க, பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் போடலை, தக்காளி, அப்புறம் புளி. இந்த பாருங்க, புளி இதிலையே கொஞ்சமாக நடுவில் இப்படி தள்ளி விட்டுட்டு நடுவில் புளியை லைட்டாக அந்த கொஞ்சம் தண்ணி நிற்கிற இடத்துல போட்டோம்னா அது ஊறிக்கும். அதனால் இது இப்போ ஆற வச்சுருக்கேன். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிடலாம். ஒரு சிலர் முருங்கைக்கீரையை நல்லா நல்லா வேக வச்சுருவாங்க. வேக வச்சு கருப்பாயிரும். இந்த மாதிரி பச்சையாகவே இருக்காது. அது கருப்பாயிருச்சுன்னா கசக்கும். இந்த மாதிரி பச்சையாக நல்லா கொஞ்சம் பசுமையாக இருக்கும்போது எடுத்துடணும். எடுத்துட்டு அதில் மெயினான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரிக்ஸை தான் யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. இங்கே வருங்க, அதில் இருந்துச்சுல தண்ணி கொதிச்சதில்ல, கீரை கொதிச்சதில்ல, அந்த தண்ணியை டக்குன்னு கீரை வெந்து முடித்தோடனே வேறு இதில் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக இருத்துட்டா அந்த ஹீட்லேயே இந்த கீரையும் வெந்துடும். அப்புறம் கருத்து போகாது. இதான் நிறைய பேருக்கு சொல்லித்தர மாட்டாங்க. இதை இப்போ மிக்சியில் போட்டு கடைஞ்சிங்கன்னா இதே மாதிரி நல்லா பச்சையாக இருக்கும். நல்லா கடைஞ்சி இந்த தண்ணியை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இந்த தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி எடுத்து ஊற்றி தாளித்து கொட்டிக்கலாம். அதுக்கு ஒரு வரமிளகா, இப்போ இதுலேயே உப்பு எல்லாம் போட்டு நம்ம கலக்கி வாயில் ஊற்றி பார்த்துட்டு காரம் பத்தலை அப்படின்னா காரம் அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயை சேர்த்துக்கணும், இல்லை குறைச்சிக்கலாம். குறைச்சி தாளித்து சீரகம் போடணும். கண்டிப்பாக கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வரமிளகா போட்டு ஜீரகம் போட்டு தாளித்து கீரைக்கு கொட்டிட்டோம்னா, கொட்டி கலந்துட்டா கீரை மசியல் ரெடி. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் கீரை சாம்பார் செய்ய போகிறேன். முருங்கைக்கீரை சாம்பார். ஏன்னா நம்ம அழகி வீட்டுக்கு போகிறோம் இன்றைக்கி ஈவினிங் எனக்கு பஸ்ஸு. அங்கே போனால் நம்மளுக்கு கீரை கிடைக்காது சென்னைக்கு போயிட்டோம்னா. அதனால் இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். முருங்கைக்கீரை கிடைக்காது. எங்கள் பாப்பா சொல்லுவா, ஐயோ கீரையா அப்படிம்பா. அதனால் இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு போனால் எப்படியா இருந்தாலும் 1 வாரம் 2 வாரம் கூட ஆகலாம் வர்றதுக்கு. அதனால தான் இன்றைக்கி கீரை செஞ்சுருக்கேன். கொஞ்சோண்டு வத்தல் வறுத்து சாப்பிட்டுக்குவேன். அப்புறம் எப்பவும் போல் கொஞ்சமாக பழையதி வச்சுருக்கிறேன், பழைய சாப்பாடு. இதை கரைச்சி குடிச்சிக்குவேன். தயிர் ஊற்றி தயிரும் வச்சுருக்கிறேன். சாப்பாடு ரெடி. வடகை மட்டும் கொஞ்சம் வறுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். அதே சமயத்தில் பேக்கிங்க்கு ரெடியாக இருக்கேன். பேக்கிங்க்கு இங்கே வருங்க, எப்படி கிச்சன் கசகசன்னு இருக்குது பார்த்தீங்களா? என்ன இந்த அக்கா இப்படி வச்சுருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது எல்லாமே ஞாபகம் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். முன்னாடி எடுத்து வச்சுருக்கேன். பேக்கிங் பண்ணி முடித்தோடனே அது கரெக்டாக அந்தந்த இடத்துல வச்சுருவேன். கண்டிப்பாக எதையும் மறந்து விட்டுட்டு போயிடக்கூடாது. குழந்தைக்கு எடுத்துகிட்டு போகணும். பெரும்பாலும் நான் எதுவுமே வாங்கிட்டு போக மாட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் ஏதாவது எடுத்துகிட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறத எடுத்து வச்சுருக்கேன். இது மிளகா பொடி, இந்த பிரியாணி அரிசி, அந்த மாதிரி ஒரு சில விஷயம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அங்கே போய் நாளைக்கு வீடியோ போடுறேன், போய் இறங்கிட்டு. இப்போது இதான் பேக் பண்ணி வச்சுருக்கிறத கூட உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மோர் மிளகா.